108வது நவம்பர் புரட்சி தினம் இன்று. உலகம் முழுவதும் தொழிலாளி வர்க்கம் செங்கொடி ஏற்றி கொண்டாடினர். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் உலக மக்கள் தாங்கள் ஏன் அடிமைப்பட்டோம், இந்த அடிமைத்தலையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியுமா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில்தான் ரஷ்யா நாட்டில் 1917 நவம்பர் 7ஆம் தேதி லெனின் தலைமையிலான தொழிலாளி வர்க்கம் புரட்சி செய்து ஜார் மன்னனது கோட்டையில் செங்கொடியை பறக்கவிட்டனர். இது கும்மிருட்டில் திக்கு தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு நிலையில் இருந்த மக்களுக்கு 1000 வாட்ஸ் விளக்கு கிடைத்தது போன்ற பேரொளியை பாய்ச்சியது. உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடந்த தொழிலாளர்கள் உரிமை போராட்டங்களை துவக்கினார்கள். ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக காலனி நாடுகளில் இருந்த மக்கள் பூரண விடுதலைக்கான போராட்டங்களை கையில் எடுத்தார்கள். விடுதலை போராட்டங்கள் பேரெழுச்சி பெற்றது. இந்த நாளை தொழிலாளி வர்க்கம் மறவாமல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 7 புரட்சி தினத்தை கொண்டாடி வருகிறது. கோவையிலும் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடிகளை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கோவை ஜீவா இல்லத்தின் முன்பு இருந்த கொடிமரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம். ஆறுமுகம் செங்கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் சி. சிவசாமி தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் சி. தங்கவேல் நன்றி கூறினார். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றார்கள். ரஷ்ய புரட்சியை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை பெறக்கூடிய நாடுகள் உலக மக்களுக்காக அந்த புரட்சிகரமான தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற அறைகூறும் அடிப்படையில் நம்முடைய தமிழகத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த நவம்பர் புரட்சி தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற அறைகூவலுக்கு இணங்க நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட குழுவின் முன்னால் குடியேற்று விழா நிகழ்ச்சி மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு வருத்தமளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, இந்த நவம்பர் புரட்சி என்பது ரஷ்ய நாட்டில் 1917ஆம் ஆண்டுக்கு முன்னால் 1848ஆம் ஆண்டில் மார்க்சுடைய அறிக்கை வெளியிட்டதும், அதற்கு பின்னர் ஏங்கல்ஸ் அவர்கள் கூலி உழைப்பு மூலதனம் என்பதை எழுதி வெளியிட்டது என்பது 1905ஆம் ஆண்டில் நடைபெற்ற தோல்வியடைந்த ரஷ்ய புரட்சிக்கு உந்துகோலாக உறுதுணையாக இருந்தது என்பதுதான் வரலாறு. ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடியது ஜார் மன்னருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நிலப்பரப்புகள் தான் போலோச்சி வந்தார்கள். விவசாயிகள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். விவசாயிகளுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டன. விவசாயிகளை அடிமைகளாகவும் குத்தகை சொல்லக்கூடிய விவசாயிகளையும் அபராதம் விதிக்கக்கூடிய முறையிலும் ரஷ்ய நாட்டினுடைய ஜார் மன்னர் ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விவசாயிகளை கொடுமைப்படுத்தி நிலப்பரப்புகள் அடிமைப்படுத்தி வந்த காலத்தில் ரஷ்ய நாட்டில் தொழிற்சாலைகள் வளர்ச்சி பெறவில்லை. தாக்குதலுக்கு உட்பட்ட விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு அடிமைகளாக இருந்த நேரத்தில், கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் விவசாயத்துடைய நிலத்தை விட்டுவிட்டு நகரங்களுக்கு குடியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நகரங்களுக்கு குடியேறியதற்கு பின்னர் தான் வளர்ச்சி பெற்று வரக்கூடிய காலத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கான தொழிலாளர்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் முதலாளிகள் அவர்களை வேலைக்கு அமர்த்தி தொழிலாளர்களாக பணியமர்த்தப்பட்டார்கள். வேலை நேரம் 15 மணி நேரமாக்கப்பட்டது. குறைந்த கூலிக்கு பணியாற்றினார்கள். அடிமைப்பட்டு படித்தார்கள். உழைப்பு சுரண்டல் என்பது மேலாதிக்கம் செலுத்தி வந்தது. அந்த நேரத்தில் தான்
அங்கே 2 தொழிற்சங்க அமைப்புகள் உருவாக்குவதற்கான சூழல் ஏற்பட்டது. தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்க அமைப்பின் மூலமாக ஜார்மனை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டம் உருவானது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்குள்ளே கடுமையான தாக்குதலுக்கும் சுரண்டலுக்கும் ஆட்பட்ட நேரத்தில் போராட்ட களத்திலே இறங்குவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கிட்டத்தட்ட ஒரு 1000-6000 தொழிலாளர்கள் போராட்டத்திலே இறங்கினார்கள், குதித்தார்கள். 1000 பேரை சுட்டுக் கொன்றார், 5000 பேர் படுகாயமிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1905ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சி தோற்கடிக்கப்பட்டது. லெனினுடைய தகப்பனார் அவர் ஒரு பேராசிரியர். அவருக்கு 5 குழந்தைகள். 3ஆவதாக பிறந்தவர் தான் லெனின் அவர்கள். அவருடைய அண்ணன் அலெக்சாண்டர் படித்து முடித்ததற்கு பின்னால் ஜார்மனுடைய எதிர்க்க வேண்டும் என்ற அவா நண்பர்களிடத்திலும் அவரிடத்திலேயே உருவானது. ஜார்மனை எதிர்த்து போராடுவதில் உறுதியாகவும் அவனை எதிர்த்து போராடுவதிலும் முனைப்பாகவும் என்று செயல்பட்டார்கள். எனவே ஜார் ஆட்சியில் அலெக்சாண்டர் தூக்கிலிடப்பட்டார் என்பது வரலாறு. லெனின் அவர்கள் கல்லூரியிலே படித்து முடித்ததற்கு பின்னால் அவர் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நேரத்தில் அவருடைய அப்பாவும் வெளியேற்றப்பட்ட நேரத்தில் 41 ஆசிரியர்கள் அந்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டத்தில் எனினும் முனைப்பாக செயல்பட்டார்கள். அப்படித்தான் அவர் செயல்பட்ட போது அவர் இயற்கையாகவே போராட்டம் என்பது, விடுதலை என்பது, விவசாயிகள் நடத்திய போராட்டம் என்பது தோல்வியை தழுவியதற்கு இது அடிப்படையான காரணமாகும். எனவே வர்க்கத்தை உருவாக்க வேண்டும், தொழிற்சங்கங்களை உருவாக்க வேண்டும். ஒரு ஆட்சியை எதிர்த்து புரட்சி நடத்துகின்ற போது புரட்சியை மூலமாக நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அரசியல் இயக்கம் தேவை, அதற்கு ஒரு தத்துவம் தேவை, அதற்கு கோட்பாடு தேவை, திட்டங்கள் தேவை என்பதனை அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கி தலைமையேற்ற நடத்தியதில்தான் சோவியத் நாட்டில் பலகட்ட போராட்டங்கள், சுருக்கமாக சொல்லுகிறேன், பலகட்ட போராட்டங்களை நடத்தியதற்கு பின்னால் ஜார்மனை எதிர்த்து போராடியதில் வெற்றி பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் முதலிலே கைப்பற்றினார்கள். லெனின் அவர்கள் தலைமையில் அமர்ந்து இவர்களை எப்படி முறியடிப்பது என்பதற்கான முறையிலே கலந்து பேசுகின்ற போது ஒரு 3-2 கட்டமாக ஜார்மன்னர் இந்த ஆட்சியை முறியடிக்க முடியும் என்று சொல்லி அதற்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து தொழிலாளி வர்க்கத்துடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த புரட்சியில் இராணுவம் கலந்து கொண்டது, காலாட்படை கலந்து கொண்டது, கப்பல் படையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியில் அவர்களை எதிர்த்து போராடி அங்கே உலகத்தை குலுக்கிய 10 நாட்கள் என்ற அந்த புத்தகத்தை படிக்கின்ற போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் குறிப்பெழுதிட்டு வந்தேன். அந்த குறிப்பில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதற்கு விவரமாக பள்ளிகளில் சொல்லுவதைப் போல நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கும். அது தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் நடைபெற்ற புரட்சி. விவசாயிகளையும் இணைத்துக் கொண்டு விவசாயிகள் தொழிலாளர்கள் நடத்திய புரட்சியின் மூலமாக ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றது. வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, தியாகிகள் நாமம் வாழியவே, தியாகிகள் நாமம் வாழியவே.